மாமா, நான் சொன்னமில்ல அந்த பொறுக்கி பசங்க இவனோதான் அது. பாருங்க மாமா, நீங்களே ஊரை தாண்டி வீடு வரைக்கும் வந்திருக்கானுங்கன்னா அவனுங்களுக்கு என்ன தைரியம் இருக்கும்? வந்து நிக்கிறத பாத்தீங்கல்ல, எதுக்கும் துணிஞ்சுதான் வந்திருக்கானுங்க. உங்க பொண்ணை இப்படியே கூட்டிட்டு ஓடுறதுக்கும் எதுவும் பிளான் பண்றானுங்களா என்னன்னு தெரியல. ஆனா ஒண்ணு மாமா, ஆனா அப்படி மட்டும் எதுவும் நடந்துருச்சு, உங்க பொண்ணுக்கு வாழ்க்கையை சீரழிக்காம விட மாட்டானுங்க. அப்படியெல்லாம் ஒண்ணு நடந்துட்டு நான் செத்தா என்ன, இல்ல உயிரோட இருந்தா என்ன? நான் சொன்னேன்ல மாமா, அடுத்து என்ன பண்ணி உங்க குடும்பத்தை கெடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கானுங்க. ஏண்டா பொறுக்கி பசங்களா, உங்களுக்கு அடுத்தவங்க குடும்பம்னா அவ்வளவு இலக்காரமா இருக்கா? எந்த பிள்ளைக்கு பின்னாடி அலைஞ்சு எவன் வீட்டு குடும்பத்தை நாசமாக்கலான்னு நிக்கிறீங்களா? விஜய், இப்பவே சொல்லிட்டேன், என்ன பேசினாலும் சரி நீ வாயும் திறக்க கூடாது, இருந்த இடத்தை விட்டவும் நகரக்கூடாது. உங்களை மாதிரி ஆட்களால தான் பெத்தவங்க நாங்க வயிற்றுல நெருப்பு கட்டிட்டே அலைகிறோம். சார் ஒரு நிமிஷம், நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல சார். நாங்க டேய் சை, வாய மூடு. உன் பேச்செல்லாம் கேட்கறதுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேனா? ஒரு பிள்ளை ரோட்ல போயிடக்கூடாது. கழுகு மாதிரி சுத்தி சுத்தி அந்த பிள்ளை மனசை கெடுத்து கண்டதையும் சொல்லி ஏமாத்தி வீட்டுல இருந்து பிரிச்சு எடுத்துட்டு போய் கடைசியில அந்த பிள்ளைய நடு ரோட்ல நிக்க வைக்கணும். சரியா சொன்னீங்க மாமா. இப்பவும் இந்த விஷயம் நமக்கு தெரியாம இருந்ததுன்னா உங்க பொண்ணை கூட்டிட்டு போய் அந்த வேலை தான் செஞ்சிருப்பாங்க. டேய் நாயே, அடிபட்டு நீ எல்லாம் திருந்தல பாரு. தேவையில்லாம எதுவும் வாய விட்டுட்டு இருந்தா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். விஜய், இப்பதாண்டா சொல்லி முடிச்ச வாயை திறக்காதுன்னு. அவன் என்னெல்லாம் பேசுறான்னு உன் காதுக்கும் கேக்குது இல்ல? கேக்குது, அமைதியா இரு. டேய், நான் நிக்கும் போது என் மாப்பிள்ளை என் முன்னாடியே தரக்குறவா பேசுறேன். வேற கண்ணுக்கு மட்டும் அகப்படலன்னா என்னெல்லாம் செய்வீங்க நீங்க? பொறுக்கி பசங்க மாமா, அதான் நிரூபிக்கிறானுங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நிக்கணுமாடா? விஜய் சும்மா இரு. இந்த நேரத்துல நம்ம சின்ன விஷயம் பேசினாலும் அது நமக்கு தான் ஆப்போசிட்டா வந்து முடியும். சார் புரிஞ்சுக்கோங்க, நாங்க யாருமே வேணும்னு பேசல. அவர் தான் எங்களை பத்தி தேவையில்லாம பேச ஆரம்பிக்கிறாரு. இருந்தும் நாங்க அமைதியா தானே சார் இருக்கோம். என்ன பொறுக்கித்தனம் பண்ணிட்டோம் பாருங்க இவனோட லட்சணத்தை. பொண்ணுக்கு அப்பா நீங்க உங்க முன்னாடி இருந்து இப்படிதான் திமிரா பேசிட்டு இருக்கான். சார் நாங்க எதுவுமே இப்ப வேண்ட விதமா பேசல சார், நல்ல முறையில தான் பேசிட்டு இருக்கோம். டேய், நீ பேசுறதெல்லாம் கேக்குறதுக்கு நான் ஆளு கிடையாது. என் பிள்ளைய இந்த நிக்கிறாரே, இவருக்கு தான் கட்டி வைக்க போறேன். உன்னை நான் முறை இப்பதான் பாக்குறேன். நல்ல விதத்துல சொல்றேன், இதோட ஓடி போயிரு. இனியே என் பொண்ணு கிட்ட பேசணும், என் குடும்பத்து மானத்தை வாங்கணும்னு வந்து நின்ன நல்லா இருக்காது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சார் ப்ளீஸ் சார், எங்களையும் பேச விடுங்க. நாங்க எந்த ஒரு தப்பான எண்ணத்திலயும் இங்க வரல. நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு மோசமான பசங்களா நாங்க கிடையாது சார். இப்பவும் நாங்க இங்க வந்ததுக்கு காரணம் உங்களை நேரடியா பார்த்து பேசணும்னு தான். ஏ மாமா கிட்ட நீங்க என்னடா பார்த்து பேசணும்? சார் ப்ளீஸ் சார், அவரை கொஞ்சம் கத்த வேணான்னு சொல்லுங்க. நாங்க என்ன சொல்றோம்னு கொஞ்சம் பொறுமையா காது கொடுத்து கேளுங்க. உங்க பொண்ணும் நானும் 2 வருஷமா விரும்புறோம். என் மனசுலயும் உங்க பொண்ணு தான் இருக்கா, உங்க பொண்ணு மனசுலயும் நான் தான் சார் இருக்கேன். நீங்க எப்படி உங்க குடும்பம் என்னன்னு எல்லாத்தையுமே ரேணு என்கிட்ட சொல்லிருக்காங்க. சார் நானும் சும்மாலாம் இல்ல சார், டிகிரி படிச்சிருக்கேன். படிச்சுட்டு நல்லபடியா வேலைக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கேன். மாசம் ஆனா நல்ல சம்பளம், எதுக்கும் குறை கிடையாது. உங்க பொண்ணை நான் நல்லபடியா பாத்துப்பேன் சார், எந்த குறையும் வச்சிட மாட்டேன். தயவு செய்து இருந்து கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருங்க சார். என்ன கிறுக்கடா நீ எல்லாம்? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன். வேற இருந்து இதெல்லாம் ஏன் என்கிட்ட ஒப்பிச்சுட்டு இருக்க? ஏன்னா நீங்க நம்பிடுவீங்கல்ல மாமா, அவன் நல்லவனு. அதுக்கு இல்ல சார், உங்க மனசு மாறணும் தான் நான் பேசிட்டு இருக்கேன். மாப்பிள்ளை பார்த்தாச்சுன்றீங்க, ஆனா அந்த மாப்பிள்ளைய உங்க பொண்ணுக்கு பிடிக்குமான்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க சார். நீங்க இருந்து எத்தனை மாப்பிள்ளை பார்த்தாலும் உங்க பொண்ணுக்கு மனசுல நான் தானே சார் இருக்கேன். அது மாறாது இல்ல. கல்யாணம் பண்ணி கொடுத்ததோட ஒன்னும் உங்க கடமை முடியல சார். நாளைக்கு உங்க பொண்ணு சந்தோஷமா இருந்தாலும் இல்ல வாழ்க்கை போச்சுன்னு அழுது புலம்பிட்டு இருந்தாலும் அது உங்களை தானே பாதிக்கும். டேய், அந்த அக்கறாலாம் உனக்கு தேவை கிடையாது. அந்த ஈர வெங்காயத்தெல்லாம் நாங்க பாத்துப்போம். பொண்ணு மனசை எப்படி மாத்தணும்னு எங்களுக்கு தெரியும். நீ ஒண்ணு இங்க இருந்து எங்களுக்கு அறிவுரை சொல்லிட்டு இருக்காத. சரி, இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, சத்தியமா நீங்க என்ன தவிர அவங்கள வேற யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அவங்க சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. அது எனக்கு தெரியும். நீங்க எங்களை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இப்ப நாங்க வந்ததுக்கான நோக்கம் கூட அதுதான் சார். நடந்ததெல்லாம் சொல்லி உங்ககிட்ட பொண்ணு கேட்கலாம் தான் சார் வந்தோம். டேய், ஏன்னா நீங்க வேற இருந்து காமெடி பண்ணிக்கிட்டு. சார் உண்மையா இப்போ நாங்க அதுக்காக தான் சார் வந்தோம். பொண்ணு கேட்க வந்தியா? பாருங்க மாமா,
அவனுங்க சொல்றதை கேட்டா உங்களுக்கே சிரிப்பு வரல? பொண்ணு கேட்க இப்படிதான் வருவாங்களோ? நீ என்ன அந்த அளவுக்கு பெரிய மனுஷனா? சரி காதலிச்சுட்ட, மறுபடி பொண்ணு கேட்கணும்ங்கிற, இப்படியா தருதல மாதிரி வந்து நிப்ப? வீட்டுல உள்ள 4 பெரியவங்களை கூட்டிட்டு வந்து பேசுவாங்கன்னு தான் பேரு. இப்படி தருதல மாதிரி வந்து நின்னா இதுல உன் லட்சணம் தெரியல. நீ புள்ளைய எந்த லட்சணத்துல பாத்துப்பேன்னு? அப்ப உன் லட்சணத்தை நம்பி உன் வீட்டுல இருந்து வந்து பொண்ணு கேட்கறதுக்கு யாரும் தயாரா இல்ல, அதானே அர்த்தம்? மாமா, அது எப்படி மாமா வந்து கேட்பாங்க? அவனை பத்தி விசாரிச்சேன். அவனை பத்தி உங்களுக்கு தெரியாதுல்ல. ஒருத்தர் கூட உங்க வாசப்படியை மிதிச்சு அவனுக்காக பொண்ணுன்னு வந்து நிக்க மாட்டாங்க. என்ன சொல்றீங்க? ஐயோ மாமா, உண்மையதான் சொல்றேன். இவனுக்குன்னு யாருமே கிடையாது. ஒரே ஒரு வயசானது மட்டும் இப்போவா அப்போன்னு இழுத்துட்டு கிடக்கு. இவனெல்லாம் இன்னைக்கு இருந்து இங்க அடிச்சு போட்டா கூட இன்னும் 10 நாள் ஆனாலும் ஏன்னு கேட்க நாதி கிடையாது. அவன் ஒண்ணு சொந்தம் பந்தம் ஒண்ணு தோப்பாலாம் வாழ்ந்துட்டு இல்ல மாமா. நாளைக்கு எதுவும் பிரச்சனைனா கூட உங்க பொண்ணுக்கு அந்த சைட்ல இருந்து பாக்குறதுக்கு ஆளு கூட கிடையாது. இவனே ஒரு பையன். கொல்லாம விட மாட்டேன். எனக்கு நிம்மதியா இருக்கும். ஏ தம்பி, கொஞ்சம் நில்லுப்பா. நீ அடிக்கிற அடியில அந்த ஆளு போய் சேர்ந்துருவான் போல இருக்கு. விஜய், உங்க அப்பா சாயந்தரம் என்ன சொன்னாரு? நீ திரும்ப என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவும் இல்லாம என்ன இருந்தாலும் அந்த பையன் ஒரு போலீஸ்காரன். அதுக்காவது கொஞ்சமாவது மதிப்பு மரியாதை கொடுக்கறியா தம்பி? நீ அத கூட விடு. நீ யார் எவருன்னு கூட எங்களுக்கு தெரியாது. நீ அடிச்சு கிடிச்சு அந்த பையன் செத்து போயிட்டானா? உன்னோட நல்லதுக்கும் தான்ப்பா சொல்றோம். தயவு செய்து இங்க இருந்து கிளம்பு. வேற எதுவும் பேசணும்னா வீட்டுல பெரியவங்க யாரும் இல்லையா? அவங்களும் கூட்டிட்டு வந்து பேசுங்க. தயவு செய்து இப்போதைக்கு இங்க இருந்து கிளம்புங்க. டேய், கொஞ்சம் அப்படி வா. அழாதீங்க கார்த்திக், ப்ளீஸ் கார்த்திக், அழாதீங்க. காத்தியே காயும் கண்டுள்ள யாரும் இல்லை. கண்களின் வருவதி வாங்கி காதலும் இங்கே வந்ததில்லை. தூரத்தில் தெரியும் வெளிச்சம் பாதைக்கு சொந்தமில்லை. மின்னலின் மொழியை பிடிக்க விண்ணில் பூச்சிக்கு தெரியவில்லை. வீடு உனக்கு சொந்தமணி, வேதனைகள் எனக்கு சொந்தமணி. அதை கடலை கடந்த பின்னர் மூழ்கி மட்டும் கரைக்கு சொந்தமணி. வா இப்படி. டேய், குறுக்க வராத, பேசாம இருந்துடு. என்னடா உனக்கு பிரச்சனை இப்போ? டேய், தெரியாம தான் கேக்குறேன். என்ன கிறுக்கனடா நீ? ஸ்ரீ வேண்டாம். அவனுக்கு ஒருத்தனும் இல்லைன்னு அவன் அவ்வளவு கேவலப்படுத்தி பேசுறான். அவன் வேண்டிய அளவுக்கு பேசுவான். வேற இதெல்லாம் கேட்டுக்கணும். நான் சும்மா கையை கட்டி நிக்கணும். எங்க இப்ப கையை கட்டியா நின்ன நீ? அதான் அவனை உயிர் போற அளவுக்கு அடிச்சிருக்கல. விஜய், புரியாம இருந்து பேசாத. நானா நீயா? கார்த்திக்கு நம்மளா தான் இருக்கோம்லடா. வேற அவனுக்கு யாருமே இல்லாத. அந்த வார்த்தையை சொல்றது கூட எனக்கு அசிங்கமா இருக்கு. அந்த நான் எப்படி எல்லாம் பேசுறான்? மச்சான், எனக்கும் புரியுதுடா. எனக்கே மூஞ்சி முகரையெல்லாம் உடைக்கணும் போலதான் இருக்கு. ஆனா இப்ப இருந்து நீ இங்க சண்டை போட்டுட்டு இருக்கனால உனக்கு தான் பிரச்சனை. பாத்துக்க. கார்த்தியோட விஷயம் அந்த பொண்ணு வீட்டுக்கே எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. விடு, அது இதுக்கப்புறம் பேசி முடிக்க வேண்டிய விஷயம் தான். ஆனா சத்யாக்கு வீடும் ரேணுக்கு வீடும் சொந்தக்காரங்க, மறந்துடாத. அவ்வளவு பேரும் நீ சண்டை போடும்போது தெருவுல நின்னு உன் முகத்தை நல்லா பாத்துருக்காங்க. இன்னைக்கு இது பிரச்சனையா வராதுன்னு வச்சுக்கோயேன், விட்டுலாம். இப்படி இருந்துடுவீங்களா என்ன? அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணணுமா இல்லையா நீ? டேய், என்னடா உளற? உளறலடா, உண்மையாதான் சொல்றேன். நாலு பின்ன நீ இந்த பொண்ணு வீட்டுக்கு பொண்ணு தாங்கன்னு போய் நிக்கும் போது அவங்களுக்கு இந்த பையனாச்சே அப்படின்ற மாதிரி ஆக்கிடாத. சும்மா இரு. டேய், அவன் வாங்க வேண்டியது இப்ப நீ வாங்கிட்டு இருக்க போற பாரு. கண்ட நான் எல்லாம் என் ஃப்ரெண்ட பத்தி 1000 பேச அதை பாத்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? அந்த இடத்துல மட்டும் நான் ஏன் பிரச்சனையை யோசிச்சு நான் சும்மா நின்னுட்டு இருந்தேன். என்ன மாதிரி ஒரு சுயநலவாதி இந்த உலகத்திலே கிடையாது. அதுக்கப்புறம் இருந்து நான் அவனை என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது. எனக்கு அந்த தகுதியும் இல்லாம போயிடும். யார் வேணா பொண்ணு நம்பி கொடுக்கட்டும், இல்ல கொடுக்காம கூட போட்டோம்.
ஆனா நான் இருக்கும்போது அவனை ஒரு இடத்துல விட்டு கொடுத்துட்டு அப்படியெல்லாம் என்னால பார்த்துட்டு பேசாம இருக்க முடியாது. சரிதான், இப்போ ஒரு வார்த்தை சொன்னல, அப்படியே பின்னாடி யார் நிக்கிறான்னு பார்த்து அங்க சொல்லிடு. ஏதோ சொன்னியே, இப்ப அந்த முகத்தை பார்த்து சொல்ல. இல்ல, நீ பண்ணது சரிதான். யாருக்கா இருந்தாலும் அந்த இடத்துல அப்படிதான் கோவம் வரும். நீ யாருக்காகவும் கார்த்திக் அண்ணாவை விட்டு கொடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதே நேரம் நீ என்னையும் விட்டுற மாட்டேன் எனக்கு தெரியும். இருந்தும் எனக்கு என்ன இப்ப பயமா இருக்குன்னா, அந்த அண்ணா சொன்ன மாதிரி என் அப்பா அம்மா உன்னை தப்பா நினைச்சிடக்கூடாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்க. ஏற்கனவே இப்படி நீ அடிச்சனால என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அவ்வளவு பேரும் இருந்து பாத்துட்டாங்க. திரும்பவும் போய் பிரச்சனை பண்ணாத. ப்ளீஸ் விட்டுரு. என்னையும் ரேணு மாதிரி கஷ்டப்பட வச்சிடாத. நீ யாருன்னு என் வீட்டுக்கு உன்னை பத்தி தெரியறதுக்கு முன்னாடியே உன்னை பத்தி தப்பான பேர் அவங்க மனசுல வந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் போதும் விஜய், இங்கிருந்து கிளம்பு. கண்ணை தொடச்சிட்டு வீட்டுக்கு போ. அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். உனக்கு என்ன பத்தி நல்லா தெரியும்ல, அது போதும். மத்தவங்கள பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. அப்படி சொல்லாதடா ப்ளீஸ். என் வீட்ல உள்ளவங்களுக்கு உன்னை பிடிக்கணும். கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்க ப்ளீஸ். வேற வீட்டுல பிடிக்கலன்றதுக்காக என்ன பண்ணலாம் சொல்லு? யாருமே அவன் நிலைமையில இருந்து யோசிச்சு பார்க்க மாட்டீங்க. சொல்லுடி, நீ அந்த பொண்ணு மாதிரி தானே. அப்ப வீட்டுல பிடிக்கலன்னா நான் வேணாம் உனக்கு, அதானே? டேய் கொஞ்சம் பொறுமையா இரு, எல்லார்கிட்டயும் இப்படி குதிச்சிட்டு இருக்காத. கேட்டதுக்கு பதில் சொல்லு. அப்ப வீட்டுல பிடிக்கலன்னா வேண்டாம், அதானே? எனக்கு டேட்டா காமிச்சுக்கிட்டு வீட்டுல கை காமிக்கிறவனோட போலான் இருக்கா தானே? கொன்னுட்டேன் அதோட. நான் ஒண்ணு அப்படியெல்லாம் கிடையாது. என் வீட்ல உள்ளவங்க உன்னை தப்பா நினைச்சிட கூடாதுன்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். நீ கண்ட மாதிரி யோசிக்கிறதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக்க முடியாது. நான் வரேன். இப்ப இருந்து அழுது என்னடி பிரயோஜனம்? ஒருத்திக்கு நிலைமைய பார்த்தும் கூட வாடி உனக்கெல்லாம் புத்தி வரல. இப்படி போய் பள்ளத்துல விழ பார்த்திருக்கியே. பெரியவன் தான் எதுவும் தெரியாதனமா பண்ணிட்டா. இந்த பிள்ளை அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிட மாட்டான்னு எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம். எல்லாருக்கு நம்பிக்கையும் ஒரு நிமிஷத்துல தவிடுபடி ஆக்கிட்டியே. இன்னைக்கு இருந்து அவன லட்சணத்தை பார்த்தல்ல, ரோட்ல இருந்து சண்டை போட்டுட்டு இருக்கானோ. நாளைக்கு ஒண்ணு இதே நிலைமைக்கு தெருவுல விட மாட்டானோன்னு என்ன நிச்சயம் சொல்லு? சரியான ரவுடி பயலோ. இவனெல்லாம் எங்க இருந்துடி வரானோ? இவனெல்லாம் உனக்கு எப்படி பிடிச்சது? பாவம் போல அந்த பிள்ளை அவ்வளவு அடியையும் வாங்கிக்கிட்டு ஒரு வார்த்தை வாயை திறக்கல. இதுவே வேற ஒருத்தனா மட்டும் அந்த இடத்துல இருந்திருந்தா அங்க நடந்திருக்கிற நிலைமையே வேற. நம்ம குடும்பத்துக்குன்னு மானம் போயிடக்கூடாதுன்னு அவ்வளவு அடிய வாங்கிக்கிட்டு அமைதியா இருந்த இந்த பிள்ளை எங்க? தேர் இழுத்து தெருவுல விட்ட கதையை குதிச்சுக்கிட்டு தாவிக்கிட்டு நிக்கிற அவனும் எங்க? கடைசில இருந்து எங்க ரெண்டு பேத்து வளப்புக்கும் நல்ல பட்டம் வாங்கி கொடுத்துட்டீங்கல்ல. அவனை மட்டும் நம்பி போயிருந்த நாஸ்தியாக்கி நடு தெருவுல விட்டு இருந்திருப்பான். இனியாவது எங்க சொல் பேச்ச கேட்டு நடந்துக்கடி. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லம்மா. அவங்க ரொம்ப நல்லவங்கம்மா. இந்த திருதாமா நல்லவனே இல்ல. அவன் கொஞ்சம் கூட நல்லவன் இல்ல. ஆனா அவனை எல்லாரும் நம்புறீங்க. இப்படி தாண்டி இருந்து நடிச்சு ஏமாத்துவானுங்க. அதை நம்பி நீ பாழா போயிடாத. நான் சொல்றது கொஞ்சமாவது கேளம்மா. நீ நினைக்கிற மாதிரி இல்லம்மா கார்த்திக். ரொம்பவே நல்லவங்கம்மா. உனக்கு வேணும்னா சந்தேகமா இருந்துச்சுன்னா மாமாட்ட கேளு. என்னடி உளற? உண்மையதாம்மா சொல்றேன். ராஜா மாமா கிட்ட வேணும்னா கேட்டு பாரு. மாமாக்கு எல்லா விஷயமும் தெரியுமா? இங்க பாருடி, உன் தப்ப மறைக்கிறதுக்கு போற போக்குல எல்லாரையும் எடுத்து உள்ள விட்டுட்டு இருந்த புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன். ஏமா நான் எது சொன்னாலும் நம்பவே மாட்டேன்.
ஏண்டா டேய் இப்ப என்ன நடந்துருச்சுன்னா ஆளுக்கு ஒரு மூலையில இருந்து இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? அத இவங்கிட்ட சொல்லுடா. அந்த நாய் எல்லாம் ஒரு ஆளுன்னு அவன் சொன்னானா இவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கானா? என்ன இருந்தாலும் அவன் சொன்னது உண்மைதானே. வாயை மூடிரு. என்னடா வெங்காயத்துல உண்மை? அவனுக்கு இதெல்லாம் பத்தாது. அவனெல்லாம் அடிச்சு கொல்லாம விட்டது தப்பு. சும்மா இருடா. வாயை மூடுறா. டேய் நீ அமைதியா இருடா. உனக்கு 1000 தடவை கிளாஸ் எடுத்தாலும் நீ திரும்ப இப்படிதான் துள்ளிட்டு நிப்ப. ஆமாண்டா, துள்ளதான் செய்வேன். அவனுக்கு ஒண்ணுனா அடிக்கதான் செய்வேன். கார்த்தி நீ சொல்லுடா. இதுக்கப்புறமும் உனக்கு அந்த பொண்ணுதான் வேணும்னு நினைச்சுனா பேசாம அந்த பொண்ணை வர சொல்லி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதான். ஏன்னா அப்பதான் இவனுங்களாம் அடங்கி உட்காருவானுங்க. டேய் விஜய் சும்மா இருடா. என்னடா பேசுற? டேய் நீ சும்மா இருடா. அந்த பொண்ணுக்கு அப்ப வாயில வருது. அப்படியே அவன் சொல்றதெல்லாம் நம்புறான். டேய் அப்படியே வருங்கால மாமனார பேசுறேன்னு பொத்திக்கிட்டு வருதாக்கும். டேய் சும்மா இரண்டா. இந்த நிலைமையிலே அவனை ஓட்டிட்டு இருக்க. வேற பாரு அவன. அந்த ஆளு சொன்னது எப்படி வரான்னு. ஹலோ ஹலோ. சொல்லுங்க. யார் பேசுறீங்க? கார்த்தி நான் அண்ணன் பேசுறேன். நம்பரு? அட ஆமா. சொல்லுங்கண்ணே. நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டு இவ்வளவு தூரம் போயிருக்கு. ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லல? இல்ல அவங்க வீட்ல இருந்து சொல்லிருப்பாங்கன்னு நினைச்சேன். இவ்வளவு தூரம் பிரச்சனை வந்திருக்கே உங்களுக்கு தெரியாமையா இருக்கும். சரி நீங்க இதுல தலையிட விரும்பல அதனால ஒதுங்கிட்டீங்கன்னு நினைச்சேன். இல்லப்பா எனக்கு எந்த விஷயமும் தெரியாது. இப்பதான் தம்பி போன் பண்ணி சொன்னான். என்ன பண்றதுன்னு சத்தியமா தெரியலன்னு. எல்லாம் கைய மீறி போயிட்டு இருக்கு. விடு. நடந்த வரைக்கும் எதுவும் எனக்கு தெரியாது. இது வரைக்கும் அவங்க வீட்ல இருந்து ஒரு போன் போட்டு எனக்கு சொல்லல. வேற என்னென்ன பண்றது? நீ நாளைக்கு உங்க தாத்தாவை கூட்டிட்டு பொண்ணு கேக்குறதுக்காக வா. என்னென்ன சொல்றீங்க? இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனையா இருக்கு. நாளைக்கு தாத்தாவெல்லாம் கூட்டிட்டு வந்தா? அதான் நான் இருக்கல்ல. அன்னைக்கு சொன்னதுதான். நீ உங்க தாத்தாவை கூட்டிட்டு வா. எவன் என்ன பிரச்சனை பண்றான்னு நான் பாக்குறேன். அண்ணா சொல்றேன்ல. இதுக்கு மேல தள்ளி போட வேண்டாம். கூட்டிட்டு வா. நாளைக்கு என்னன்னு பேசி முடிச்சிருவோம். என்னடா நாளைக்கு பொண்ணு கேட்க போகணும்டா? அட பாவீங்களா, மறுபடியும் முதல்ல இருந்தா? கன்ஃபார்மா? ஆமாண்டா. அப்ப சரி, நாளைக்கு நாமளா இல்ல அந்த ஈர வெங்காயமா நான் பாத்துடுறேன். டேய் பிரச்சனை எல்லாம் எதுவும் வேணாம்டா. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ சும்மாரு. ஒரு மொழி வெடிப்பா